நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிடம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க நாங்கள் வீடுகளிலே காத்திருக்கிறோம் சுவாமி. என்னோடும் எங்களோடும் நீ பேசும், அடியாளை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நாம் கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு புதிதாய் பிறந்த ஒரு குழந்தைகளைப் போல, புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை அது வளருவதற்கு எப்படி நாம் பாலை கொடுத்து அதை வளர்க்கிறோமோ அதே போல் கர்த்தருடைய திருவசனமாகிய இந்த பரிசுத்த வசனமாகிய இந்த களங்கம் இல்லாத ஞானப்பால், இதில் ஒரு களங்கமும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையிலே சுத்தமானது தேவனுடைய வார்த்தை. இது ஒரு ஞானப்பால் என்று சொல்லி அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். இது கர்த்தருடைய ஞானத்தை, தேவ ஞானத்தினால் நம்மை நிரப்பக்கூடிய ஒரு ஞானப்பால். அப்போ இதன் மேல் நீங்கள் வாஞ்சியாயிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நம்ம வேத வசனத்தை என்றைக்கு நம்ம அவர் பிள்ளைகளாய் மாறுகிறோமோ அன்று முதற்கொண்டே நாம் கர்த்தருடைய வேதத்தின் மேல் வாஞ்சியோடு கூட நம்ம இரவும் பகலும் அவருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து கர்த்தரண்டை நெருங்கி வர வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. ஒருவேளை இதை கேட்குற அநேகர் நீங்கள் நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கலாம். சிலர் நீங்கள் ஒழுங்கக்கரம் வாசிக்காமல் அவ்வப்பொழுது நீங்கள் வாசிக்கிறவங்களா இருக்கலாம். சிலர் நீங்கள் வாஞ்சியோடு பலவிதமான காரணங்களோடு நோக்கங்களோடு வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க வாஞ்சியோடு கூட. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரைக்கும் நம்ம ஒருவேளை வேத வசனத்தின் மேலே வாஞ்சி இல்லாமல் இருப்போம் என்றால் இன்றிலிருந்து அந்த வாஞ்சியோடு கூட, வாஞ்சி என்றால் என்ன, ஒரு தாகத்தோடு, ஒரு பசி தாகத்தோடு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது கூட அதுக்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்கிறாரு, சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு அப்படின்னு சொல்கிறார். நம்ம நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத குணங்கள், கபடான சுபாவங்கள், பொறாமைகள், வஞ்சகங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய வஞ்சகம் இருக்குது. நம்முடைய நேரத்தை வீணடிக்கிற நிறைய காரியங்கள் இன்றைக்கி இருக்குது. அப்படிப்பட்ட வஞ்சகங்களெல்லாம் ஒழித்து விட்டு கர்த்தருடைய வசனத்தின் மேல் நீங்கள் வாஞ்சியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை விட்டு நீக்கி விட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக, வசனத்துக்கு நேராக நம்ம தாகத்தோடு திரும்பணுமா. நிறைய காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர் இன்றைக்கி கூட பேசணும், இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வதற்காக, சிறு பிள்ளைங்க மனப்பாடம் செய்வதற்காக வேதத்தை வாசிப்பாங்க. நிறைய பேர் கதைகளை தெரிந்து கொள்வதற்காக வாசிப்பாங்க. பல காரணமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எதுக்காக வாசிக்கும் போதே, வாஞ்சியோடு தாகத்தோடு வாசிக்கும் போதே ஒரு ஜபத்தை ஆண்டவர் செய்யும்படி நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம எப்படிப்பட்ட ஜபத்தை இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா, அந்த வேத வசனத்தை வைத்து நாம் ஒரு ஜபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அது எப்படிப்பட்ட ஜபம் அப்படின்னா, நம்முடைய கண்கள், நம்முடைய மனது இதெல்லாம் திறக்கப்படணும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள்லாம் நம்ம திறந்த கண்களோடு தான் இருக்கும். ஆவிக்குரிய கண்கள், நம்முடைய மனது, இருதயமாகிய நம்முடைய மனது, இது எல்லாம் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கி வார்த்தை கண்களை திறந்தருளும் என்று ஒரு ஜப தலைப்போடு இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம்.
அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை பக்தர்கள் செய்திருக்கிறாங்க. அப்போ நம்மளும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல முதலாவது நம் சீஷர்களுடைய மனதை தேவன் திறந்தார். எதற்காக அப்படின்னா, வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் மனதை திறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீஷர்கள் ஆண்டவரோடு கூட 3 வருஷ காலம் அவரோடு உண்டு உறங்கி அவரோடு எழுந்து புசித்து குடித்து எல்லாம் அவரோடு தான் வாழ்ந்தாங்க. ஆனால் நிறைய வேத வாக்கியங்களை வேத வாக்கியங்களை அவங்களோட பேசும்போது அவங்களுடைய மனசு அதை திறக்கப்படாமல் இருந்ததுனாலே அவங்களால அதை விளங்கி கொள்ளவே முடியல. ஏசப்பா அந்த உலகத்தில் இருக்கும்போது அதே 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி தூதன் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரை தேடி கல்லறைக்கு வந்த ஸ்திரீகளை பார்த்து அப்படி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கும்போதே அவருடைய மரணம் நெருங்க வரும்போது சீஷர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார், நான் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், சிலுவையில் அறையப்பட போகிறேன், 3ஆம் நாளிலே நான் மரித்தோர்லேருந்து உயிரோடு நான் எழுந்திருக்க போகிறேன், இப்படிலாம் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து எழுதப்பட்டபடியே நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் நிறைய முறை சொல்கிறார் அவங்களோட. ஆனால் அவங்க அந்த கருத்தை அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அதனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மரித்த பின்பு அவங்க ரொம்ப துக்கத்தோடு இருந்தாங்க. அவர் மீண்டும் உயிரோடு எழும்ப போகிறாருன்ற நம்பிக்கையே அவங்களுக்கு, அந்த எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வேத வாக்கியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறணும்னு ஆண்டவர் அவங்களோட பேசின அந்த வார்த்தை அவங்க அறியாததுனாலே அவர்கள் துக்கப்பட்டார்கள். உயிரோடு எழுந்ததை அவங்களால நம்பவே முடியல. ஆண்டவரே அவங்க முன்பாக காட்சி கொடுத்து நான் இயேசு அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தும் போது கூட சந்தேகப்படத்தான் செஞ்சாங்க. நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, கடைசியாக அவங்க தன்னை குறித்து சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி நான் அவங்களோடு பேசின வார்த்தையின்படி மரித்தேன், உயிரோடு எழும்பிவிட்டேன் என்பதை அவங்க நல்லா அறிந்து விசுவாசிக்கணுன்றதுக்காக அவங்க வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அவர்கள் மனதை திறந்தார். ஹல்லேலூயா. அப்போ மனதை திறந்த உடனே தான் அவங்களுக்கு இயேசு சொன்னதெல்லாம் நினைவுக்கு வருது. தீர்க்கதரிசியின் ஆகமங்களை வச்சு அவர் பேசினதெல்லாம் நினைவுக்கு வருது. அப்போ இயேசுவை அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லி 100க்கு 100 ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதிர்பாராத நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு முழு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஆனால் இதெல்லாம் குறித்து ஏற்கனவே மத்தேயு 24, லூக்கா 12, மார்க் 12, லூக்கா 21, வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலலாம் கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்று ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். ஆனால் அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளெல்லாம் ஒருவேளை நாம் நினைவிலே இல்லாமல், அதை குறித்த அறிவே நமக்கு இல்லாமல், ஏதோ எல்லாமே யதார்த்தமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்து விழிப்பற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் இந்த காலங்களை கடந்து ஆண்டவருடைய வருகையை நம்ம சந்திக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதபடினால் நீங்கள் விழித்திருங்கள்னு சொன்னார். அப்போ என்ன விழிப்பு நமக்கு என்ன அவசியம் அப்படின்னா, ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் வேதத்தில். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். முடிவு உடனே வராது. இன்னும் நிறைய அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் நடக்கணும். அதெல்லாம் நடந்து நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட்டு நீங்கள் என்னை சந்திக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நிறையா சொல்லியிருக்கிறார். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விழிப்புள்ளவங்களாக மாறணும். அதற்காக நம்ம ஆயத்தப்படணும். அப்படின்னா ஆண்டவர் இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனதை திறக்க வேண்டும்
வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் நீர் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதையெல்லாம் நாங்கள் அறிந்து நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் உம்முடைய வருகைக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவங்களாக மாறுவதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். எங்கள் மனதை நீ திறந்தருளும் அப்படின்னு ஜெபிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நாம் நம்மையும் அறியாமலேயே நாம் ஆயத்தப்படுவோம் தேவனுடைய வருகைக்கு. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஐயோ, கடைசி காலம் வந்துருச்சு, அவர் சீக்கிரம் ஆண்டுடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, அதனால தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது, நானும் ஆண்டவர் இன்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கிறது அர்த்தம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எப்படிலாம் ஆயத்தப்படணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதற்கு நான் ஆயத்தப்படணும் என்ற ஒரு அலர்ட், ஒரு ஆயத்தம், விழிப்பு உங்களுக்குள்ள காணப்படும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, சீஷைகள் அறியாமல் இருந்தது போல நாங்கள் இருந்துடக்கூடாது. நாங்கள் இந்த கடைசி நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தில் நீ சொல்லியிருக்கிற காரியங்களையும் அறிந்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படியாய் எங்கள் மனதை நீ திறந்துருளும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். சரியா? இந்த ஜெபத்தை நம்ம கட்டாயம் செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது ஆண்டவர் என்ன ஜெபிக்க சொல்கிறாருன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 24ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததுனால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட சதுசேயர் அப்படின்னு ஒரு கூட்டம் வர்றாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான பிரிவு மக்கள் கர்த்தருடைய தேவனை, பிதாவாகிய தேவனை வணங்குறவங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு விதமான கருத்துடையவங்களா, கொள்கையுடையவங்களா அவங்க இருந்தாங்க. இந்த சதுசேயர், பரிசேயர் எப்படி இருப்பாங்கன்னா, மரித்த பின்பு உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்போ உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற அந்த சதுசேயர் ஆண்டவர்கிட்ட, இயேசுபாட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் பிள்ளையே இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போயிட்டான். அந்த காலத்தில் நியாயப்பிரமாண வழக்கத்தின்படி அடுத்து அவனுடைய சகோதரன் வந்து என்ன செய்யலாம், சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ணலாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தன் வந்து இப்படி மனைவியை விட்டு இறந்து போயிட்டான், அடுத்து அவனுடைய சகோதரன் இது மாதிரி 7 பேர் விவாகம் பண்ணிட்டாங்க. 7 பேருக்கும் அவன் என்ன செய்யலை, குழந்தை பெறலை. 7வது கடைசி அவளும் இறந்து போனாள். அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் நாளிலே அவள் யாருக்கு மனைவியாக இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும் அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்குது, எவ்வளோ தப்பான ஒரு கேள்வி அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா, நியாயந்தானே அவங்க கேட்டதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததுனால அல்லவா தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அப்போ அவங்களுக்கு வேதத்தில் ஆண்டவர் என்ன தான் சொல்லியிருக்கிறாரு, எப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாரு, அவங்க கையிலையும் வேத புத்தகம் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் அவங்க சரியாக அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வல்லமையை குறித்து அவங்களை அறியவில்லை, ஆண்டவரை குறித்து அறியலை. அதனால் தப்பான எண்ணத்தோடு ஆண்டுட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் ரொம்ப தப்பான எண்ணம் வச்சுருக்கிறீங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, மரித்து உயிரோடு எழுந்து விட்டால் அங்கே கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. எல்லாரும் ஒருவேளை நீங்கள் உயிர்த்தெழுந்து ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போனீங்கன்னா அங்கே பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல நம்ம இருப்போமா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவன். ஹல்லேலூயா. அப்போ இதுலேருந்து தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் நிறைய தவறான உபதேசங்கள், தவறான வேத விளக்கங்கள், நம்மளே எத்தனையோ அப்படி கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். சிலர் நம்ம வேத வாக்கியத்தை குறித்த சரியான ஒரு அறிவு நமக்குள் இல்லாவிட்டால், தேவனுடைய வல்லமையை குறித்து சரியான அறிவு நமக்குள்ளே இல்லாவிட்டால், நாம் சொல்லப்படுற தவறான உபதேசங்களை, தவறான விளக்கங்களை அப்படியே ஆமாம் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்பட போகிறது கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தப்பான எண்ணத்தோடு நிறைய பேர் இன்னைக்கு வசனத்தை போதிக்கிறவங்க இருக்காங்க, தவறான விளக்கங்களை கொடுக்குறாங்க, தவறான போதகம், தவறான
தவறான கொள்கைகளை வைத்து கொண்டு வேத வசனத்தை பார்த்து வாசித்து அதை போதிக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க. இப்படி நிறைய பேர் இன்னைக்கு பெருகி போயிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையில் நாம் ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய வேத வாக்கியங்களை நான் சரியாய் அறிந்து கொள்ள, சரியாய் புரிந்து கொள்ள. அதாவது அப்படின்னா என்ன? ஆவியானவரால் தான் வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள் எல்லார் மூலமாக ஆவியானவர் தான் அதை எழுத வச்சார். அப்போ ஆவியானவர் என்ன கோணத்தோடு, என்ன நோக்கத்தோடு, என்ன அர்த்தத்தோடு இந்த வேத வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரோ அதே பார்வையோடு நம்ம வாசிக்கணும், அதை அறியணும், அதை புரியணும். இதற்கு ஆண்டவர் நம்முடைய மனதை, கண்களை திறக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம எதுக்கோ ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபித்தோம் என்றால் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நிறைய ஆபத்துகளுக்கு நம்ம தப்பு வைக்கப்படலாம். இயேசுவின் வருகைக்கு நம்ம சரியாக ஆயத்தப்படலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தவறான அப்படி நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர்கிட்ட பெற்றுட்டீங்கன்னா தவறான விளக்கமோ போதகமோ வரும்போதே நீங்கள் இடம் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த இடம் தப்பு, இவங்க போதிக்கிறது சரியில்லை, இது தவறான கொள்கை என்று சொல்லி அதை விட்டு நீங்கள் விலகிடுவீங்க. அதை நீங்கள் ஆண்டவர் சொல்றார், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விலகி போயிடுவீங்க. எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமி நம்ம போட மாட்டோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையை குறித்து தவறான எண்ணம், தவறான பார்வை, தவறான சிந்தனை, தவறான போதகம், தவறான விளக்கங்கள் கொடுக்குறவங்களா நாமளும் இருக்கக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு அதுக்கு இசைந்து போகவும் கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வேதத்தை சரியாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள என் கண்களை, என் மனதை திறந்தருளும் ஜோமனுங்க. மூணாவதாக ஆண்டவர் இன்னொரு காரியம் வேதத்தில் சொல்லியிருக்கு, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம்தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம், 119 அதிகாரத்தில் 18 வசனம் பாருங்கள். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இது சங்கீதக்காரன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்ணை திறந்தருளும்னு ஜெபம் பண்ணுறார். நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும். நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிக்கிறவங்க உண்டு. நான் கூட அப்படி தான் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிப்பேன். பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜெபத்தை நம்ம கருத்தோடு செய்யணும், சும்மா கடனுக்கு இல்லை, கருத்தோடு கூட. ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கணும். நம்ம வெளிப்புறமாக அப்படி வெளிப்பாடு வேணும், இப்படி வெளிப்பாடு வேணும், அப்படி கிடையாது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட காரியத்தினுடைய அதிசயத்தை, அவருடைய வல்லமையை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்னு சொல்லி கருத்தோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது கட்டாயமான முறையிலே தேவன் அவருடைய அதிசய வல்லமையை நம்மை காணவும் வைப்பார், அதை நம்மை அனுபவிக்கவும் வைப்பார். அல்லேலூயா. அப்போ அவருடைய அதிசய வல்லமையை பார்க்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். நீங்கள் அதை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த அதிசய வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா 19 சங்கீதத்தில் அவர் இப்படிலாம் ஜெபம் பண்ணனால 19 சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு, கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது, நம்ம இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, அது பேதைகளெல்லாம் ஞானியாக மாற்றிடுது அப்படின்னு வேதத்தை குறித்து சங்கீதக்காரன் வசனத்தை குறித்து நிறைய எழுதி வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட அவர் இப்படிலாம் ஜெபித்ததுனால தான். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அதை உண்மையான தாகத்தோடு, உண்மையாகவே உங்கள் மனசில் அப்படி ஒரு விருப்பம் இருக்கணும், உண்மையான தாகத்தோடு, உண்மையான ஒரு கருத்தோடு கூட அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஆவியான தேவன் உங்கள் கண்களை திறப்பார். உங்கள் கண்களை திறந்து உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் திறந்து காட்டுவார். ஹல்லேலூயா. அந்த வேதத்துள்ள அதிசயங்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்து நம்மளை அனுபவிக்கும்படியாய் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஊழியத்துக்கு எதுவெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு திறந்து காட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த அதிசயத்தை பார்க்கறது மாத்திரமல்ல, பார்க்கிற நீங்கள் அதை அனுபவிப்பீங்க, அநேகருக்கு அதை பகிர்ந்தும் கூட கொடுப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாறுவீங்க. இன்றைய தினம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, முதலாவது வேத வசனத்து மேலே வாஞ்சியாக மாறுங்க.
தேவையில்லாத காரியங்களெல்லாம் ஒழிச்சு போட்டுருங்க. அதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர வைக்காது. அதற்கு பதிலாக வேத வசனம், களங்கமில்லாத ஞானப்பால், அதன் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய் மாறுங்கன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு ஜபம் வேத வசனத்தை குறித்து ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார் இல்லையா? முதலாவது நம்முடைய கண்கள் மனது திறக்கப்படணும். இந்த கடைசி நாட்களில் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள், நடக்கிற சம்பவங்கள், இவை எல்லாவற்றையும் சரியாய் அறிந்து சரியாய் புரிந்து நான் விழிப்புள்ளவளாய் ஆயத்தப்படுவதற்கு என் கண்களை திறந்துள்ளோம். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுடைய வேதத்தை குறித்த சரியான அறிவு, சரியான புரிந்து கொள்ளுதல், உங்களுடைய வல்லமையை குறித்து சரியான புரியணும். தவறான காரியங்கள், தவறான விளக்கங்கள், தவறான கருத்துக்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. என் மனதை நீ திறந்துள்ளும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க சொன்னார். மூணாவது என்ன சொன்னார் ஆண்டவர்? உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துள்ளும். கருத்தோடு ஜெபித்து வாசிக்கும் போது அதிசய வல்லமை ஆண்டு பார்க்க வைப்பார், ருசிக்க வைப்பார். அடுத்து அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய பரிசுத்த வார்த்தைகளின்படியாகவே நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நான் அடியாளுமா இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியா, புரிந்து கொள்ளும்படியா, அதிசயங்களை காணும்படியா, இந்த கடைசி நாட்களின் சம்பவங்கள், வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாய் நிதானித்து அறிந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியா. நீர் எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி, எங்கள் மனதை திறந்தருளே சப்பா. பொல்லாத சாத்தானுடைய எல்லா வஞ்சகங்களுக்கும் தவறான காரியங்களுக்கும் கேட்கிற எல்லாரையும் எங்களை விலக்கி நீ பாதுகாத்துக்கொள்ளும். இனி இப்படிப்பட்ட அபிஷேகமும் வல்லமையும் ஆண்டவரே கேட்கிறவங்க எல்லாரையும் நிரப்பட்டும் சுவாமி, நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டு ஏசப்பா, நிரப்பி எங்களை அற்புதமாக நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.